கிதாப் எடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். இப்போ தொடர்ந்து ஹதீஸ் பாடங்களில் உங்களுக்கு எல்லா ஹதீஸ் பாடங்களையும் ஆலிமா எழுதி போட்டிருக்கிறாங்க. நீங்களும் அதை எழுதியிருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்துலையோ அல்லது அடுத்த மாதம் லாஸ்ட்லேயோ அடுத்த மாதம் ஆரம்பத்துலேயோ உங்களுக்கு பரீட்சை வந்துடும். அதனால் எழுதி போடப்பட்ட 40 ஹதீஸுகளுக்குமான அர்த்தம் என்ன, ஒவ்வொரு ஹதீஸுக்குமான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா கவனத்தில் கொள்ளணும். எல்லாம் முதல்ல உள்ள ஒழுக்கமாக உட்காரணும். நல்ல ஒரு விஷயத்தை எல்லோரும் கவனத்தில் கொள்ளணும். மற்ற பாடங்கள் இருக்குது, ஹதீஸ் பாடம் இருக்குது. உதாரணத்துக்கு மீசான் இருக்குது, அஜ்னாஸ் இருக்குது, அது மாதிரி மின்ஹாஜுல் அரபியா படிக்கிறீங்க. வேறு ஏதோ சில பாடங்கள் நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பாடங்களை நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் எழுதிடுவோம். ஆனால் ஹதீஸ் பாடத்தை பொறுத்த மட்டும் வெறுமனே படித்து மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் எழுதுறதுக்கு மட்டுமான ஒரு பாடம் இது கிடையாது. இந்த ஹதீஸ் பாடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு பாடம். ஒரு ஹதீஸை படிக்கிறோம், அந்த ஹதீஸை உடனே நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முயற்சிக்கணும். இந்த ஹதீஸ் பாடம் அப்படிங்கிறதே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறதுக்கான ஒரு பாடமாகத்தான் இருக்குது. அப்போ மனப்பாடம் பண்ணுறதோ அர்த்தங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதோ பெரிய விஷயம் அல்ல. கண்டிப்பாக ஒரு ஹதீஸையாவது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் முழுமையான முறையில் உருப்படியாக நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் பின்பற்றி பார்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன முயற்சியாவது நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம 40 ஹதீஸில் என்னெல்லாம் படிக்கிறோமோ அதில் எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிறோம், எதையெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறோம், இன்னும் எதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். சரி, இப்போ ஹதீஸ்னு நம்ம சொல்கிறோமே, ஹதீஸ்னால் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்களோ அதுவும் ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் சஹாபாக்களுக்கு செஞ்சு காமிச்சு அதை சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்களோ அதுவும் என்னது தான், ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து வாழ்க்கை வரலாறுகளை பேசப்படக்கூடிய விஷயங்களும் ஹதீஸ் தான். ஆக மொத்தம் ரசூல்லா சொன்னது, ரசூல்லா பற்றி சஹாபாக்கள் சொல்கிறது, இது எல்லாமே என்னது தான், ஹதீஸ் என்கின்ற அடிப்படையில் தான் கணக்கெடுக்கப்படுகிறது. சரி, இப்போ இந்த புத்தகத்தினுடைய முதல் ஹதீஸை நம்ம பார்க்குறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீஸை அப்படி உள்ள கை வச்சு கவனித்து பார்க்கணும். காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால அப்படின்னு சொன்னால் சொன்னார்கள், கூறினார்கள் அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யும், கொடுக்கும். ஒத்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் என்ன செய்யுங்க, எழுதி வைங்க. புரியுதுங்களா? கால கூறினார்கள். யார் கூறினா? அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன கூறினார்கள், என்ன சொன்னாங்க? மன், யார், ஹஃபில மனனம் செய்கின்றாரோ. மன் அப்படின்னா யார், ஹஃபில மனனம் செய்கின்றாரோ. இப்போ நீங்கள் எல்லாம் அஜ்னாஸ் படிக்கிறீங்க, அப்படி தானே? ஹஃபில என்ன வசனம் சொல்லுங்கள். ஹஃபில அப்படின்ற ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? ஹஃபில என்ன வசனம்? சுலாசி முஜர்ரதில் படிச்சிருக்கீங்களா? ஃபஇல வசனு. ஹஃபில எது மாதிரி இருக்கு? ஃபஇல மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எதுவும் படித்த ஞாபகம் இருக்கா? ஃபால வசனு, ஃபஉல வசனு, ஃபாயில வசனு, ஃபஉல வசனு படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கீங்களா? அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம படிக்கும்போது இதில் ஏதாவது வசன்கள் இருக்கா, நம்ம படித்ததில் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத என்ன செய்யணும், பார்க்கணும். சரியா? மன், யார், ஹஃபில மனனம் செய்கின்றாரோ, அலா உம்மத்தி
எனது சமுதாயத்தில் இருந்து. அலாவுக்கு வந்து பெரும்பாலும் மீது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், அர்த்தம் கொடுப்போம். இந்த இடத்துல என்னென்ன அர்த்தம் கொடுங்க, இருந்துன்னு அர்த்தம் கொடுங்க. புரியுதுங்களா? அலா உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் இருந்து யார் மனனம் செய்கின்றாரோ. இப்போ உம்மத்தி அப்படின்னா என்னுடைய உம்மத்து அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? உம்மத்துக்க அப்படின்னா உன்னுடைய உம்மத்துன்னு அர்த்தம். உம்மத்துஹு அப்படின்னா அவருடைய உம்மத்து, சமுதாயம்னு அர்த்தம். வெறுமனே உம்மத்துன் அப்படின்னு சொன்னால் சமுதாயங்கள், அல் உம்மத்துன்னு சொன்னால் இந்த சமுதாயம் அப்படின்னு குறிக்கும். மின்ஹாஜுல் அரபியா அதெல்லாம் படிச்சிங்களா? கிதாபுக்க, ரப்புக்க, ரப்பி படித்த மாதிரி ஞாபகம் இருக்கா? என்னுடைய இரட்சகன், உன்னுடைய புத்தகம், அவனுடைய புத்தகம் படிச்சிருக்கோமா இல்லையா? அப்போ உம்மத்தி என்னுடைய சமுதாயத்திலிருந்து யார் மனனம் செய்கின்றாரோ, அர்பஈன ஹதீசன் 40 நபி மொழிகளை. அர்பஈன் அப்படின்னு சொன்னால் என்னது, 40 ஹதீசன் நபிமொழிகளை. யார் என்னுடைய உம்மத்தில் 40 நபிமொழிகளை மனனம் செய்கின்றாரோ, பஅஸஹுல்லாஹு, அல்லாஹ் அவரை எழுப்புவான். பஅஸ எழுப்புவான், ஹு அவரை. யார? அந்த 40 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணாங்களா இல்லையா? அவரை எழுப்புவான். யார் எழுப்புவான்? அல்லாஹு, அல்லாஹ் அவரை எழுப்புவான். ஃபகீஹன் அறிவாளியாக. ஃபகீஹன் என்ன அர்த்தம்? அறிவாளியாக அல்லது மார்க்க அறிஞராக அல்லாஹ் அவரை எழுப்புவான். அப்போ 40 ஹதீஸ் இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லையா? 40 ஹதீஸ் நீங்கள் எழுதிருக்கீங்களா இல்லையா? இந்த 40 ஹதீஸ் என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணிடணும். 40 ஹதீஸ் என்ன செஞ்சிடணும்? மனப்பாடம் பண்ணிடணும். அது மனப்பாடம் பண்ணுறதுல எவ்வளோ நன்மைகள் இருக்குது பாருங்கள். அல்லாஹ் தஆலா மார்க்க அறிஞர்களோடு நம்மளை நாளைக்கு கியாமத் நாள் என்ன செய்வான்? எழுப்புவான். அது மட்டும் இல்லை, அடுத்த ரசூலா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இன்னும் குந்து நான் ஆகுவேன், லஹு அவருக்கு. லஹுக்கு என்ன வைங்க? இக்குன்னு வைங்க. அவருக்கு, லாவுக்கு வந்து இக்கு, ஹூ வந்து அவரை பார்த்து சொல்லணும். அவருக்கு நான் ஆகுவேன். யார் ஆகுவா? நான் ஆகுவேன்னு சொல்லி யார் சொல்றா? அவருக்கு நான் ஆகுவேன் அப்படின்னு யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க, வ குந்து லஹு, இன்னும் நான் அவருக்கு ஆகுவேன், யௌமல் கியாமத்தி மறுமை நாளில். கியாமத் அப்படின்னா மறுமை, யௌமுன்னு சொன்னால் நாள். மறுமை நாளில் நான் அவருக்கு ஆகுவேன், ஷாஃபிஅன் பரிந்துரை செய்யக்கூடியவனாக, ரெக்கமெண்ட் செய்யக்கூடியவனாக. ஷாஃபிஅன் சொன்ன அர்த்தம் பரிந்துரை செய்யக்கூடியவனாக. அதாவது யா அல்லாஹ், இவர் என்னுடைய நபிமொழிகளை மனப்பாடம் பண்ணியிருக்காரு, அதிலும் 40 நபிமொழிகளை மனப்பாடம் பண்ணியிருக்காரு, அதனால் இவருடைய பாவத்தை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், இவருக்கு சொர்க்கத்தை கூடியா அல்லாஹ், இவருக்கு வேதனையை கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி ரசூல்லா என்ன செய்வாங்க? அல்லாட்ட நாளை கியாமத்து நாளில் பரிந்துரை செய்வாங்க. அது மட்டும் இல்லை, ஷஹீதன் இன்னும் அவருக்கு நான் சாட்சி சொல்பவனாகவும் ஆகிவிடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. இந்த ஹதீஸ் கன்சுல் உம்மால் அப்படிங்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போது நம்ம இன்றைக்கி ஓதக்கூடிய 1வது சும்ராவாக இருக்கட்டும், 2வது சும்ராவாக இருக்கட்டும், அல்லது நம்ம 3வது சும்ரா வரையும் இருக்கட்டும், நம்ம குறைஞ்சபட்சம் இங்கேருந்து ஆலிமா அப்படிங்கிற பேரில் வெளியே போகிறதுக்கு முன்னாடி 40 ஹதீஸுகளை அரபு வார்த்தைகளையும் தமிழ் அர்த்தத்தையும் விளக்கத்தோடு நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கணும். வெறுமனே அரபி மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? குரானில் சின்ன சின்ன சூறா மனப்பாடம் பண்ணுற மாதிரி வெறும் அரபியை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. இல்லை வெறும் தமிழாக்கத்தை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. மாறாக அரபியும் மனப்பாடம் பண்ணணும், தமிழாக்கத்தையும் மனப்பாடம் பண்ணணும், அதோடு அதற்கான விளக்கத்தையும் என்ன செஞ்சிடணும்? நம்ம மனப்பாடம் பண்ணி வைத்து கொள்ளணும். அப்போ வெறுமனே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே மனப்பாடம்னு சொல்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் அவர் அதை செயல்படுத்தியவராக என்ன செய்யணும்? இருக்கணும். எல்லா ஹதீஸும் மனப்பாடம் பண்ணியிருக்கேன், எது பாவம்னு எனக்கு தெரியுது, எது நன்மைன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் பாவத்தை விடுறவனாகவும் இல்லை, நன்மையை செய்கிறவனாகவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது மனப்பாடம் பண்ணி வச்சதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மனப்பாடம் பண்ணதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த மனப்பாடம் பண்ணப்பட்ட விஷயங்கள் எப்படி ஹதீஸ்னு இல்லை, பொதுவாக எதுவாக இருந்தாலும் சரி,
அப்படி மனப்பாடம் பண்ணப்பட்ட விஷயங்கள் எதற்கு உதாரணமாக சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆனில்? கமசலில் ஹிமார், கழுதையின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பொதி மூட்டையை மாதிரி தான் அது அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்போது ஹதீஸுகள் என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். அப்போது 40 ஹதீஸ் நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு முதல் ஹதீஸே அந்த 40 ஹதீஸ் சம்பந்தமான ஹதீஸை தான் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. அப்போ இந்த ஹதீஸ் என்ன செஞ்சிடணும்? மனப்பாடம் பண்ணிடணும். எப்படி? கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹஃபிஸ அலா உம்மதி 40 ஹதீஸன் பஅஸஹுல்லாஹு ஃபகீஹன் வ குன்து லஹு யௌமல் கியாமத்தி ஷாஃபிஅன் வ ஷஹீதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? மனப்பாடம் பண்ணி வைத்து கொள்ளணும். அப்போ அல்லாஹ் தஆலா ஹதீஸை மனப்பாடம் பண்ணுறவங்கள மார்க்க அறிஞர்களாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் எழுப்புவான். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்ம ஊரில் ஓதக்கூடிய எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் தருவானாக. சரி, அப்போ 2வது ஹதீஸு, முதல் ஹதீஸு முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது ஹதீஸ். 2வது ஹதீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ். நம்மளுடைய இறுதி நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனித்து தான் நமக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தர்றதும் நரகத்தை தர்றதும் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஒரு மனிதன் நல்லவன் என்பதற்கும் கெட்டவன் என்பதற்கும் அவனுடைய இறுதி முடிவு தான் ஆதாரமாக அமையும். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தன் மௌத்தா போகும்போது எப்படி மௌத்தா போகிறானோ அதை வச்சு தான் அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற அந்த முடிவை நம்மளால் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். ஒரு ஆள் மௌத்தா போகும்போது ரொம்ப மோசமான நிலைமையில், உலகத்தினுடைய ஆசையில், உலகத்தினுடைய சிந்தனையிலேயே ரொம்ப கேவலமாக மரணிக்காருன்னு சொன்னால் அவர் உலகத்துக்காகவே வாழ்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம்? முடிவு பண்ணிடலாம். ஒரு ஆள் மரணிக்கின்ற நேரத்தில் மறுமையை நினச்சி, கபரை நினச்சி, சொர்க்கத்தை நினச்சி, நரகத்தை நினச்சி அவரை என்ன செய்கிறாரு? மௌத்தா போகிறாரு. அவருடைய வாயில் இறுதி நேரங்களில் நல்ல வார்த்தைகள் என்ன செய்யப்படுது? மொழியப்படுது. அப்படின்னா அவர் நல்லவர் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? முடிவு பண்ணிக்கலாம். அப்போது இந்த உலகத்தில் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் மௌத்துங்கிறது நமக்கு என்ன செஞ்சிடும்? நம்மளை அடையாளம் காமிச்சிடும். புரியுதுங்களா? நம்ம பொய்யாக ஒரு அமலை செஞ்சு, பொய்யாக பெருமைக்காக, பேருக்காக, புகழுக்காக, பகட்டுக்காக ஏதோ கடமையை நிறைவேற்றணுங்கிற பேரில் நம்ம இன்றைக்கி அமலை செஞ்சிடுவோம். ஆனால் மரண தருவாயில் நம்ம என்ன நல்லவங்க, நம்ம என்ன கெட்டவங்க அப்படிங்கிறத மௌத்து சக்கராத்தினுடைய நிலைமை என்ன செஞ்சிடும்? நமக்கு உணர்த்தி காமிச்சிடும். அப்போ அந்த இறுதி நேரத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இப்போ நம்ம படிக்கக்கூடிய ஹதீஸ். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் யார் கான ஆக்கிவிட்டாரோ ஆஹிரு கலாமிஹி அவருடைய இறுதி வார்த்தையை யார் ஆக்கிவிட்டாரோ, மண் அப்படின்னா யார், கான ஆக்கி கொண்டாரோ, ஆஹிரு இறுதியை, கலாமிஹி அவருடைய இறுதி வார்த்தையை, கலாம் அப்படின்னு சொன்னால் என்னது? வார்த்தை. புரியுதுங்களா? நம்ம குர்ஆனுக்கு என்ன சொல்கிறோம்? கலாமுல்லா, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் நம்ம சொல்கிறோமா இல்லையா? குர்ஆன் என்பது என்னது? அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள். யார் தன்னுடைய இறுதி வார்த்தையை ஆக்கி கொண்டாரோ, எதுவாக? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் தங்களுடைய இறுதி வார்த்தையை ஆக்கி கொண்டாரோ, தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். தஹல நுழைந்து விடுவார், ஜன்னத சொர்க்கத்திலே அவர் நுழைந்து விடுவார். அப்போ மௌத்தாகும் போது என்ன, மௌத்தாகும் போது ஐயோ என் சொத்து போச்சே, என் வீடு போச்சே, என் பேர பிள்ளைகளை பார்க்கணுமே, ஐயோ என் கணவரை பார்க்கணுமே, என் நண்பர்களை பார்க்கணுமே, அப்படியெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம மௌத்தா போகக்கூடாது. மௌத்தாகக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற அந்த கலிமாவை சொல்லிட்டோம்னா தஹலல் ஜன்னா, அல்லாஹ் தஆலா நமக்கு என்னத்தை தந்துடுவான்? சொர்க்கத்தை தந்துடுவான். அப்போது மரண நேரத்தில் அது ஈஸியாக நம்ம வாயில் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? மௌத்துடைய நேரத்தில் அந்த களிமா ஈஸியாக நம்ம வாயில் வரணும், இலகுவாக நம்ம வாயில் வரணும். அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த திக்ரை அப்போது அந்த திக்ரை, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை எல்லா நிலைமைகளையும் நம்ம அதிகமாக ஓதணும். ஒரு வண்டியில் போகிறோம், அல்லது வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அல்லது வேறு ஏதோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை என்ன செய்யணும்? அதிகமாக சொல்லணும். அப்போது அதிகமாக அதை நம்ம மொழிய 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 ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது டக்குன்னு நம்ம வாயிலிருந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துடும்.
இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் வயசான ஆட்கள் நினச்சிவாங்க, உட்காரும் போது யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு நினச்சிவாங்க, உட்காருவாங்க. திரும்ப எந்திரிக்கும் போது யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த கஷ்டமான நேரங்கள் என்ன செய்யறது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம்னா மரண தருவாய் சக்கராத் ஆள் என்பது கஷ்டமான ஒரு நேரம் தானே. அப்போ அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடும், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமான்கிறது ரொம்ப இலகுவாக நமக்கு நாவில் நுழைந்து விடும். அத்தகைய கலிமாவை அல்லாஹ் தஆலா உலக முஸ்லீம்கள் அனைவருடைய நாவிலும் மரண தருவாயில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்து எல்லாரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக ஆக்குவானாக. சரி, இந்த ஹதீஸ் பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பைஹக்கி அப்படிங்கிறது ஒரு ஹதீஸ் தொகுப்புக்குரிய ஒரு நூல். சரி, மூணாவது ஹதீஸு ஈமான் சம்பந்தமான ஹதீஸ். இப்போ ஈமான் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா இறை நம்பிக்கைக்கு தான் அரபியில் ஈமான் அப்படின்னு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இப்போ இந்த ஈமான் சம்பந்தமான ஒரு ஹதீஸ் என்ன ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டுமொத்த இந்த ஈமானையும் ஒரு மரத்துக்கு என்ன செய்கிறாங்க, ஒப்பிடுறாங்க. ஒட்டுமொத்த ஈமானை எதுக்கு ஒப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ், ஒரு பெரிய மரத்துக்கு ஒப்பிடுறாங்க. மரம்னு இருந்ததுன்னு சொன்னால் அதில் ரொம்ப உயரமான கிளைகளும் இருக்கும், ரொம்ப தாழ்வான கிளைகளும் என்ன செய்யும் இருக்கும். அப்படி தானே? மரத்தில் எல்லா கிளையும் மேலேயே இருக்குமா? இருக்காது. எல்லா கிளையும் கீழே இருக்குமா? இருக்காது. அப்படி தானே? ஒரு கிளை என்ன செய்யும், ரொம்ப மேலே இருக்கும், ஒரு சின்ன சின்ன கிளைகள் என்ன செய்யும், ரொம்ப கீழே தாழ்ந்த கிளையாக இருக்கும். அப்போ அந்த ஈமான்லேயே உயர்ந்த செயல் எது, ஈமான்லேயே ரொம்ப தாழ்ந்த செயல் எது அப்படிங்கிறது தான் இப்போ படிக்கக்கூடிய இந்த ஹதீஸில் நமக்கு விரிவாக பார்க்குறோம். பாருங்க, கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஈமானு இறை நம்பிக்கை என்பது பிதுஉன் வ ஸஅபூன வ ஸபூன 70க்கும் மேற்பட்டதாகும். பில அப்படின்னு சொன்னால் மேற்பட்டது. பிலன்னு சொன்னால் என்ன அர்த்தது, நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு 84 ரூபா சொச்சரும் வந்துச்சு சொல்லுவோம் இல்லையா, ஒரு 10,000 சொச்ச ரூபா வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், 10,000க்கு கொஞ்சம் மேலே, அது 10,100 10,200 வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், 10,100ன்னு சொல்ல மாட்டோம், என்ன சொல்லுவோம், 10,000 சொச்ச ரூபா வந்துச்சு, ஒரு 10 ரூபாய்க்கு மேலே என்ன செஞ்சுப்பா வந்துச்சுப்பான்னு சொல்கிறோமா இல்லையா. இப்போ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்க, அல் ஈமானு ஈமான் என்பது பிதுஉன் வ ஸபஊன 70க்கும் மேற்பட்ட ஷுஅபத்தன் கிளைகளாகும். ஒத்த வார்த்தை எழுதணும், ஷுஅபத்தன் கிளைகள், புரியுதுங்களா? ஷுஅபத்தன் சொன்னா என்னது, கிளைகள். 70க்கும் மேற்பட்ட கிளைகளாகும். எனவே அஃதலுஹா அதிலே சிறந்தது, எதிலே சிறந்தது, கிளைகளிலே சிறந்தது. இந்த இடத்துல அஃதலுஹூன்னு வரலாமா? அஃதலுஹான்னு நம்ம படிக்கிறோமா இல்லையா, அஃதலுஹாவுக்கு பதில் அஃதலுஹூன்னு படிக்கலாமான்னு கேட்டேன். மின்ஹாஜுல் அரபியால லமீர்கள் சம்பந்தமான பாடங்கள் படிச்சிங்களா இல்லையா? ஹா எதுக்கு வரும், ஹூ எதுக்கு வரும்? சொல்லுங்க, யாரும் சொன்ன மாதிரி இருக்கு. எதுக்கு புரியல? தப்பா சொன்னாலுமே கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஹான்கள் லமீர் எதுக்கு மாறும்? ஹான்கள லமீர் முஅன்னஸான இஸ்மை பார்த்து வரும். எதை பார்த்து வரும்? முஅன்னஸான இஸ்மை. அது அந்த பாடம் படிச்சிங்களா படிக்கலையா? படிக்கலையா? படிச்சிருக்கீங்க, அப்போ சொல்லணும்ல. அப்போ ஷுஅபத்தன் பாருங்க, முஅன்னஸான இஸ்மா இருக்கு. முஅன்னஸான இஸ்முங்கிறது எப்படி அடையாளம் கண்டு கொள்வீங்க? ஒன்று அர்த்தத்தை வச்சே கண்டு கொள்ளுவோம், இன்னொன்று அதனுடைய இறுதியில் பூரா என்ன செய்யும், குண்டுத்தா இருக்கும். அப்படி தானே? முஅன்னஸான இஸ்மு பூரா எப்படி இருக்கும், இறுதியில் குண்டுத்தா வைக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ ஷுஅபத்தன் அப்படிங்கிறது முஅன்னஸான இஸ்மு. ஃபஅஃதலுஹா எனவே அந்த கிளைகளில் சிறந்ததாகிறது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற சொல்லாகும். கவுல் அப்படின்னு சொன்னால் சொல், புரியுதா? கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ்
லா இலாஹ இல்லல்லா என்கின்ற வார்த்தையாகும். சொல் வார்த்தை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வச்சுங்க கவுலுக்கு. சரிங்களா? அப்போது ஈமான்லேயே ரொம்ப சிறந்த கிளை எது? லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய கிளை தான். அந்த விஷயம்தான் என்ன செய்யுது? ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அப்போ நம்ம நாவலை எப்போவுமே என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லாங்கிற திக்ரை நம்ம அதிகமாக மொழியணும். சரி, இன்னும் அதுனாஹா, அதுனா அப்படின்னு சொன்னால் தாழ்ந்ததுன்னு அர்த்தம். அதுனான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தாழ்ந்தது. இன்னும் அதுனாஹா, அதிலே தாழ்ந்தது. எதிலே? அந்த கிளையிலே தாழ்ந்தது. இமாதத்து, நீக்குவதாகும். அல் அதா, நோவினை தருவதை நீக்குவதாகும். அனித்தரீகி, பாதையில் இருந்து மக்களுக்கு நோவினை தருவதை நீக்குவது அதிலே தாழ்ந்ததாகும். அப்போ ஈமானினுடைய கிளைகளிலேயே உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற கலிமாவை அதிகமாக மொழிகிறது. ஈமான்லேயே கிளைகள்லேயே ரொம்ப தாழ்ந்த கிளை, அதாவது தாழ்ந்த கிளைன்னு சொன்னால் குறைஞ்ச நன்மையை தரக்கூடிய ஒரு செயல் எது? மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுறது. புரியுதுங்களா? ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு இடத்துல என்ன செய்யுது? ஒரு முள் கிடக்குது, அல்ல ஒரு பெரிய கல் விழுந்து கிடக்கு, அல்ல மெயின் ரோட்டில் போகிற ஒரு பெரிய தென்னைமட்டை என்ன செய்யுது? விழுந்து கிடக்கு. இப்போ இதனால் மற்றவங்களுக்கு என்ன செய்யுது? ஏதோ இடையூறு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா உடனே என்ன செய்கிறது? அதை அப்படி ஓரமாக தள்ளி விட்டுட்டு போனோம்னு சொன்னால் அதுக்கு கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நன்மையை தரான். அது கூட நம்மளுடைய ஈமானில் சம்மந்தப்பட்டது தான். புரியுதுங்களா? இந்த நபிமொழி புகாரி முஸ்லீமில் என்ன செய்யப்பட்டிருக்கு? பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஈமானில் உயர்ந்தது தாழ்ந்தது சொல்லியாச்சு. இப்போ இந்த ஈமானையே அழிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் 4வது ஹதீஸில் நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், அப்படி டக்கு டக்குன்னு ஹதீஸை பார்த்துக்கிட்டே போவோம். ஒத்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் எழுதிக்கணும். காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கிஸ்பு, பொய் என்பது, அல் கிஸ்பு, பொய் என்பது, யஅகுலு, சாப்பிட்டு விடும், தின்று விடும், அல் ஈமான, உங்களுடைய ஈமானை பொய் என்பது சாப்பிட்டு விடும், தின்று விடும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நமக்கு ஈமான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு கண்ணாடிக்கு உதாரணமாக சொல்லி காமிச்சாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் என்ன செய்யும்? வரும். என்னது? பொய் என்பது உங்களுடைய ஈமானை சாப்பிட்ரும். எப்படி சாப்பிடும்? ஒரு விறகு துண்டை நெருப்பு எப்படி சாப்பிடுதோ அது மாதிரி, ஒரு பெரிய இரும்பை துருக்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய ஈமான பொய் என்ன செஞ்சிடும்? அரிச்சிடும் அப்படின்னாங்க. அப்போ பொய் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்? ரொம்ப சர்வ சாதாரணமான முறையில் சொல்கிறோம். எக்காரணத்துக்காகவும் பொய் சொல்கிறத மார்க்கம் என்ன அனுமதிக்கவே இல்லை. அப்போ பொய் என்பது என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. புரியுதா? ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒரு சின்ன பொய்யை சொல்லிடுறோம். ஆனால் அந்த பொய்யை கடைசியில் என்ன செஞ்சிருது? நம்மளுடைய ஈமானே அழிச்சிருது. ஈமான் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் என்னதான் நல்ல அமல் செஞ்சாலும் அந்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்குவானா? ஏற்றுக்குவானா? ஏற்றுக்க மாட்டான். அப்போது பொய் என்பது என்ன செய்யக்கூடாது? ஒரு காலமும் சொல்லவே கூடாது. சரி, அடுத்து இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறைகளை ஒவ்வொரு முஸ்லீமும் சரியான முறையில் என்ன செய்யணும்? பின்பற்றணும். அப்படி சரியான முறையில் பின்பற்றினாதான் அவங்க ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ முடியும். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை யார் சரியான முறையில் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மை, போரில் கலந்து உயிர் தியாகம் செய்த 100 நபர்களுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். அதுவும் எப்படிப்பட்ட எந்த நேரத்தில் அப்படின்னா, சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையை செய்வதற்கான எந்த ஒரு சூழலும் இல்லாத சமயங்களில் கூட, குழப்பமான ஒரு நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றினா 100 ஷஹீதுகளுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா தாரான். அது சம்பந்தமான ஹதீஸ் தான் 5வது ஹதீஸ். பாருங்கள், கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன், யார், தமஸ்ஸக, பின்பற்றுவாரோ அல்லது பற்றி பிடித்து கொள்வாரோ, பி சுன்னதி, என்னுடைய வழிமுறையை யார் பின்பற்றுவாரோ.
இந்த ஃபசாதி உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் குழப்பமான நேரத்தில், இந்தக்கு இடத்தில், குழப்பமான இடத்தில் வைக்கலாம் அல்லது குழப்பமான நேரத்தில் வைக்கலாம். நேரத்தில் வைப்பதை விட வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னால் இடத்தில் தான். சரியா? என்னுடைய உம்மத்தில், என்னுடைய சமுதாயத்தில் குழப்பமான இடத்தில், ஃபசாத் அப்படின்னு சொன்னால் குழப்பம். குழப்பம்னு சொன்னால் என்னது? அதாவது அதை செஞ்சோம்னு சொன்னால் அப்படி ஒரு ஏனலமாக இலக்கணமாக பார்ப்பாங்க, அதை வச்சு ஏதாவது பேசுவாங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் என்னது? குழப்பம். புரியுதுங்களா? மக்கள் குழம்பி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் என்னுடைய சுன்னத்தை யார் பின்பற்றுவாரோ, பற்றி பிடித்து கொள்வாரோ, எனவே லஹு அவருக்கு இருக்கிறது, அஜ்ரு கூலி இருக்கிறது, மிஅத்து ஷஹீதின் 100 போராளிகளுடைய கூலி அவருக்கு இருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை என்ன செய்கிறதுங்க? முழுமையான முறையில் பின்பற்றுவது. அதாவது ஒரு தண்ணி குடிக்கிறதுல இருந்து, நம்ம சாப்பிட்றதுல இருந்து, பிறர்கிட்ட பேசுறதுல இருந்து, காலணி அணிவதில் இருந்து, நம்ம ஆடைகள் அணிவதில் இருந்து, நம்ம கை கழுவுறதுல இருந்து, எச்சு துப்புறதுல இருந்து, பார்க்கறதுல இருந்து, கேட்கறதுல இருந்து, ஒவ்வொன்றுத்துலையும் ரசூலுல்லாஹ் ஒரு அழகான வழிமுறைகளை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த அழகான வழிமுறைகளை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். இதை செஞ்சால் இவர் இலக்கரமாக நினைப்பாங்க, இவங்க கேவலமாக நினைப்பாங்க, இந்த காலத்தில் இப்படியெல்லாம் வாழ முடியுமா, அப்படியெல்லாம் செய்ய முடியுமா, அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஏறத்தாழ 1000 சுன்னத்துகளை பேண வேண்டியிருக்குன்னு சொல்லி இமாம்கள் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு சொன்னால் என்னங்க? வழிமுறை. ரசூலுல்லாஹ் செஞ்சது, செய்ய சொன்னது, சஹாபாக்கள் செஞ்சதை ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தது, இதுக்கு தான் என்ன சொல்லப்படும்? சுன்னத்து அப்படின்றது சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சுன்னத்துகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். இந்த ஹதீஸ் பைஹக்கி என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. சரி, அடுத்து பாருங்கள். அடுத்து 6வது ஹதீஸு, சஹாபாக்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸ். இன்றைக்கி இஸ்லாம் என்பது யாரால் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சஹாபாக்களால் தான் என்ன செஞ்சிருக்கு? கிடச்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா, மதீனா, தாயிஃப் இது போன்ற நாடுகளில் ஏகத்துவ பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க. ஆனால் இந்தியா, அமெரிக்கா, மற்ற நாடுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ளலை. மாறாக பெருமானாரோடு இருந்த அவங்களுடைய சஹாபாக்கள் தான் என்ன செஞ்சாங்க? எல்லா நாடுகள்லேயும், எல்லா ஊர்கள்லேயும், எல்லா மாநிலம், மாவட்டம், எல்லா முக்குகள், தெருக்கள், எல்லா இடங்கள்லையும் சஹாபாக்கள் மூலமாக தான் என்ன செஞ்சு இஸ்லாம் பரவுச்சு. இப்போ சஹாபாக்களை நம்ம ரொம்ப மதிக்கணும், சஹாபாக்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கணும். சஹாபாக்கள் பேர் கேட்டால் ரதியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லணும். சஹாபாக்கள் பேர் கேட்டால் என்ன சொல்லணும்? ரதியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லணும். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்லேயே அவங்கள பற்றி ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டான், அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள். ரதியல்லாஹு அன்ஹுனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக அப்படிங்கிற ஒரு சிறிய துவாதா அந்த வார்த்தைக்கான அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம கண்ணியம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கணும். இன்னொரு ஹதீஸுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யார் என்னுடைய சஹாபாக்களை நேசிக்கின்றார்களோ அவர் என்னை நேசித்தவராகிவிட்டார், நான் அவரை நேசிக்கின்றேன். என் சஹாபாக்களை யார் வெறுக்கின்றார்களோ அவர் என்னை வெறுத்தவராக ஆகிவிட்டார், நானும் அவர் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அப்போ சஹாபாக்களை மதிக்கணும், சஹாபாக்களை நேசிக்கணும், சஹாபாக்களை பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க பாருங்க. கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழர்கள், நண்பர்கள், கண்ணுஜூமி, நட்சத்திரத்தை போன்று. கே அப்படின்னா போன்றுன்னு அர்த்தம். புரியுதா? கே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை போன்று, இதை போன்று நம்ம சொல்லுவோமா இல்லையா? அது கே அப்படின்னு சொன்னால் போன்றுன்னு அர்த்தம். கண் நுஜூமி, நுஜூம் அப்படின்னா நட்சத்திரம், வானத்தில் நட்சத்திரம் இருக்கா இல்லையா? அந்த நட்சத்திரத்தை போன்று. எனவே பி ஐயிஹிம், அவர்களை யார் இக்ததைத்தும் பின்பற்றுகின்றார்களோ, இஹ்ததைத்தும் அவர்கள் நேர் வழி பெற்று விடுவார்கள். இக்ததைத்தும் அப்படின்னா
பின்பற்றுகின்றார்களோ, சஹாபாக்களை என்ன செய்கிறாங்க, ஒருத்தவங்க பின்பற்றுறாங்க, சஹாபாக்கள் செஞ்ச செயல்களை ஒருத்தவங்க செய்கிறாங்க, சஹாபாக்களுடைய சொற்களை மதித்து நடக்கிறாங்க. அப்படி நடந்தாங்கன்னா இஹ்ததைத்தும், அவர்கள் நேர் வழி பெற்று விடுவார்கள். புரியுதுங்களா? அப்புறம் ரசூலுல்லாஹ் இது என்ன எப்படி இந்த உதாரணத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாம் என்பது ஒரு பெரிய வானம் மாதிரி. இஸ்லாம்ங்கிற மார்க்கம் எது மாதிரி? ஒரு பெரிய வானத்தை மாதிரி. இப்போ ஒரு ஆள் வானத்தை போய் அடையணும், வானத்தில் போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது, அந்த நட்சத்திரங்களில் போய் அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை பின்பற்றினாலும் அவர் எங்கே போயிடுவார்? எங்கே போயிடுவார்? வானத்துக்கு போயிடுவார். புரியுதுங்களா? வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எண்ண முடியுமா? நம்மளால் எண்ண முடியாது. அப்போ எல்லா நட்சத்திரமும் எங்கே தான் இருக்குது? வானத்தில் தான் இருக்குது. அப்படிதானே? அப்போது இஸ்லாம் என்பது இந்த வானம் மாதிரி. அந்த வானத்தை போய் யாராவது அடையணும்னு விரும்பினாங்கன்னா அதில் ஒளிரக்கூடிய நட்சத்திரத்தை எப்படி பின்பற்றி வானத்தை போய் அடைகிறாங்களோ அது மாதிரி சஹாபாக்களில் யாரை பின்பற்றினாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? நேர் வழி பெற்று விடுவார்கள். அப்போ சஹாபாக்களுடைய தியாகத்தினால தான், சஹாபாக்களுடைய உழைப்பினால தான், சஹாபாக்களுடைய அந்த முயற்சியினால தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு முஸ்லீமாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அப்போ அந்த சஹாபாக்கள் என்ன செய்யறதுங்க? பின்பற்றுறது. இந்த ஹதீஸ் மிஷ்காத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, அடுத்து 7வது ஹதீஸ். இந்த 7வது ஹதீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நவீன காலமாக என்ன செஞ்சிருச்சு? ஆகிப்போச்சு. இந்த நவீன காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இஸ்லாம் சொல்லித்தந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம பின்பற்றாமல், இஸ்லாம் சொல்லித்தந்த வழிமுறைகளை எல்லாம் பேணாமல், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விருப்பப்படி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? எல்லாத்தையுமே செய்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம செக்யூரல் ஸ்டேட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். இங்கே எல்லா மதங்களும் இருக்குது, எல்லா மதத்தவர்களும் இங்கே என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. எல்லா மதத்தவர்களும் எல்லா செயல்களையும் செய்வதற்கான அனுமதியும் இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம இந்த மதசார்பற்ற நாட்டில் நம்ம அமர்ந்திருக்கிறதுனால நிறைய மாற்று மத சகோதரர்கள் செய்யக்கூடிய செயல்களை இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் பார்ப்போம். மாற்று மத சகோதரர்கள் செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் சொல்லுங்கள். தீபாவளிக்கு வெடி போடுறது, ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறது, வேற என்னது? சரி, இப்படி நிறைய இருக்குது. அதாவது அவங்களுடைய உணவு பழக்கமாக இருக்கட்டும், ஆடை பழக்கமாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அவங்கள மாதிரியே செஞ்சோம்னு சொன்னால் நம்மளும் அவங்களாகவே மாறிடுறோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அப்போ இஸ்லாம் என்பது தனித்துவம் வாய்ந்தது, இஸ்லாம் என்பது மகத்துவம் மிக்கது. அப்போ இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாமும் எல்லா மதத்தவர்களை விட்டும் தனித்துவமாக நம்ம என்ன செய்யணும்? தெரியணும். புரியுதுங்களா? பாருங்கள். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், மன் யார் தஷப்பஹ ஒப்பாகிறாரோ, தஷப்பஹ அப்படின்னு சொன்னால் ஒத்து போகிறாரோ அல்லது ஒப்பாகிறாரோ. புரியுதுங்களா? ஒத்து போகிறது, இந்த விஷயத்தில் இவரோட நம்ம ஒத்து போகிறோன்னு சொல்கிறோமா இல்லையா? அதான் தஷப்பஹ ஒப்பாகிறாரோ, பி கௌமின் ஒரு கூட்டத்தாருக்கு, ஒரு இனத்தாருக்கு யார் ஒப்பு போகின்றாரோ, ஃப எனவே, ஹுவ அவர், யாரு? அந்த ஒப்பானாரா இல்லையா? அந்த ஒப்பானவர் மின்ஹும் அவர்களில் இருந்தே மாறிவிடுகின்றார், அவர்களாகவே மாறிவிடுகின்றார். ஒரு கூட்டத்தார்கிட்ட ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தில் நம்ம ஒத்து போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன தீபாவளிக்கு நம்ம வெடி போடுறோம், தீபாவளிக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நம்ம வெடி என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. இன்னும் பாதி பேர் என்ன செய்கிறாங்க? பொங்கல் என்பது தமிழர்கள் திருநாள், பொங்கல் என்னதான் தமிழர்கள் திருநாள், அதனால் எல்லா முஸ்லீமும் கொண்டாடுங்க, எல்லா முஸ்லீமும் என்ன செய்யுங்க? கோயிலில் போய் பொங்கல் வைங்க. பாதி பேர் பொங்கல் வைக்கிறாங்க. ஓகேங்களா இல்லையா? என்னவா மத சார்பற்ற நாடா? நாங்கள் எதை நாங்கள் பின்பற்றுறோமா? மனித நேயத்தை நாங்கள் பின்பற்றுறோம். பாருங்கள், தமிழ்நாட்டில் இப்படி தான் முஸ்லீம்ஸும் ஹிந்துஸும் எல்லாம் ஒன்றா ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்களே. அப்போ இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க? செய்யக்கூடாது. இஸ்லாம் சொல்லித்தந்த வழிமுறைக்குள்ளே நம்ம என்ன செய்கிறது? மனித நேயத்தோட வாழ வேண்டும். அப்போ யாராவது இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தோட ஒப்பாக போனாங்கன்னு சொன்னால் அவர்களும் அவர்களாகவே என்ன செஞ்சிடறாங்க? மாறிடுறாங்க. அடுத்து 8வது
ஹதீஸு சொர்க்கம் சம்பந்தமான ஹதீஸ். இப்போ 7வது ஹதீஸ் வந்து அபூதாவூத் என்கின்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 8வது ஹதீஸ் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஹதீஸ். இன்றைக்கி யாரெல்லாம் சுபு தொழுதீங்க? யாரும் தொழலை. தொழுகைக்கு எந்திரிக்கணும், தொழுகைகளை விடாதீங்க. தொழுகை நேரத்தில் தயவு செஞ்சு ஓதக்கூடிய பிள்ளைங்க நீங்களாவது வீட்டுக்குள்ளே இருங்க. தொழுகை இருந்தாலும் சரி, தொழுகை இல்லைனாலும் சரி, உங்கள் வீடுகளில் பாங்க சொல்லியாச்சுன்னு சொன்னால் தெருக்குள்ளே நிற்காத உள்ளே வாமான்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உம்மாமார்களை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆச்சாமார்களை உள்ளே என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஓதக்கூடிய நீங்களும் ஓதாத அவங்களும் ஒன்றா சேர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது? நின்று கொண்டு இருக்கக்கூடாது. ஓதுறவங்களுக்கும் ஓதாதவங்களுக்குமான வித்தியாசங்கள் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அப்போ ஓதி படிக்கக்கூடிய நம்ம தான் என்ன செய்யணும்? ஒழுக்க முறைகளை ஓதாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓதி படிச்சுக்கிட்டு நம்மளும் ஓதாதவங்கள மாதிரியே இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு ஓதணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு அப்படி நம்ம ஓதணும் அவசியம் இருக்கா? இல்லை. இப்போ நான் இப்போ ஓதி படிச்சிருக்கேன், நானும் எல்லாரும் மாதிரியும் போய் தெரு முக்கில் நின்றுக்கிட்டு விளையாடுறத போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் சரி வருமா? வராது. ஓதி நீங்கள் போகலாம். ஓதக்கூடியவங்களா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். ஒரு தொழுகை நேரத்தில் உடனே என்ன செய்கிறது? பாங்க சொல்லியாச்சுன்னா உடனே வீட்டுக்குள்ளே போகிறது, தொழுகை இல்லைனாலும் வீட்டுக்குள்ளே போய் இருக்கிறது, தொழுகையினுடைய நேரத்தில் அமைதியாக இருக்கிறது, டிவி பார்க்காம இருக்கிறது, செல்ஃபோன் நோண்டாமல் இருக்கிறது, வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காமல் இருக்கிறது, சிரிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான தொழுகைக்கான ஒழுக்க முறைகள் என்னவோ அதை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக கொடுக்கணும். இது வந்து ஒரு பெரிய ஊராக இருக்குது, தொழுகை நடக்கிற சவுண்டே கேட்காது அப்படிங்கும்போது அது பிரச்சனை வேறு. இங்கே எல்லாருமே எங்கே தான் இருக்கிறோம்? பள்ளியாசம் பக்கத்தில் தான் இருக்கும். அப்படியானே எல்லா வீடுகளுக்கும் தொழுகை நடக்கிறது என்ன செய்யும்? நல்லாவே கேட்கும். அப்போ குறைஞ்சபட்சம் அந்த தொழுகையினோட நேரங்களில் நம்ம ஒழுக்கத்தை பேணணும். இப்போ நம்ம எது சம்மந்தமான ஒரு ஹதீஸ் படிக்கிறோம் அப்படின்னா, பட்டிமன்றத்தில் உள்ளவங்க இப்போ வந்தாங்க, உங்களுக்கு இப்போ சொல்லவே இல்லையம்மா. சரி உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. இந்த ஹதீஸை நான் எப்படி முடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. சரி உட்காருங்க. பாருங்க, இப்போ தொழுகை சம்பந்தமான ஒரு ஹதீஸை தான் நம்ம பார்க்குறோம். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து தொழுகை என்பது மிஃப்தாஹுல் ஜன்னதி சொர்க்கத்தினுடைய திறவுகோல், சொர்க்கத்தினுடைய சாவியாகும். மிஃப்தாஹ் அப்படின்னு சொன்னால் என்னதுமா? சாவி. ஜன்னத் அப்படின்னு சொன்னால் சொர்க்கம். அஸ்ஸலாத்து தொழுகை என்பது மிஃப்தாஹுல் ஜன்னதி சொர்க்கத்தினுடைய சாவியாகும். அப்போ இந்த ஹதீஸு திருமதி என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ வந்து சொர்க்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு பண்ணிட்டான். இப்போ புரியுதுங்களா? சொர்க்கங்கிறது எப்படி நினச்சிக்கங்க, ஒரு பெரிய பில்டிங் மாதிரி. இந்த பெரிய பில்டிங்கில் எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூம் என்ன செஞ்சுருக்கு? கட்டப்பட்டிருக்கு. அப்போ சொர்க்கம் என்பது ஒரு பெரிய விசாலமான ஒரு இடம். அங்கே எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்த அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுருக்கான்? நியமிச்சிருக்கான். அந்த இடத்த நியமித்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுருக்கான்? பூட்டி வச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்? பூட்டி வச்சிருக்கிறான். அப்போ மௌத்தா போனதுக்கு பிறகு எல்லாருக்குமே அந்த இடத்த அல்லாஹ் கொடுத்துருவானான்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஒழுங்காக தொழுது வச்சு சரியான முறையில் இபாதத்துகளில் கவனம் செலுத்தி யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா இந்தாங்க நீங்கள் தொழுதையின் காரணமாக சொர்க்கத்தினுடைய சாவியை பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? சொர்க்கத்தினுடைய சாவியை கொடுப்பான். வேறு ஒவ்வொரு சில ஹதீஸ்கள் என்ன செய்யப்படுது? நீங்கள் மரணிக்கின்ற வரை நீங்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் உங்களுக்கான சொர்க்கத்தினுடைய வாசல் லேசாக திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு தொழுகை என்ன செய்கிறோம்? ஒரு நாளைக்கு ஒரு 5 வக்து தொழுகிறோம். அப்படியே சொர்க்கத்துக்கு கதவு லேசாக அல்லா தஆலா என்ன செய்கிறான்? திறக்கிறான். அடுத்து கொஞ்சம் தொழுகிறோம், அடுத்துக்கு லேசாக திறக்கிறான், அடுத்து தொழுகிறோம், அடுத்து லேசாக, இப்படியே நம்ம மௌத்தாகிற வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? தொழுதுகிட்டே இருக்கோம்னு சொன்னால் கடைசியில் நம்ம மௌத்தா போனதுக்கு பிறகு நம்மளுடைய சொர்க்கத்து வாசலை அல்லாஹ் தஆலா முழுமையாக திறந்து விடுகின்றான். அப்போ தொழுகையின் மீது அதிகமாக கவனம் செலுத்தணும். அடுத்து பாருங்கள், இந்த ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்படுது. 9வது ஹதீஸு, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து தொழுகை என்பது இமாது தூணாகும். இமாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தூணாகும். இமாது தீனி மார்க்கத்தினுடைய தூணாகும்.
இந்த மார்க்கம் என்பது ஒரு பெரிய கட்டிடத்தை போன்று, அதில் தொழுகை என்கின்ற ஒரு தூண், நோன்பு என்கின்ற ஒரு தூண், ஜக்காத் என்கின்ற ஒரு தூண், ஹஜ் என்கின்ற ஒரு தூண், கலிமா என்கின்ற ஒரு தூண் என்ன செய்யப்பட்டிருக்கு, நிப்பாட்டப்பட்டிருக்கு. இந்த 5 தூண்களை கொண்டு தான் இஸ்லாம் என்கின்ற ஒரு கட்டிடமே என்ன செய்யுது, நிற்கிது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது இந்த மார்க்கத்தினுடைய தூணாகும். எனவே மண், யார் அகாமஹா, அந்த தொழுகையை நிலைநாட்டுகின்றாரோ, ஃபகது, நிச்சயமாக அவர், எனவே கது, நிச்சயமாக, அகாமத்தீன, அவர் மார்க்கத்தையே நிலைநாட்டிவிட்டார். தொழுகிறதுனால நமக்கு மட்டும் நன்மை இல்லை, நம்ம தொழுகிறதுனால எதையே நிலைநாட்டினவர்களாக நம்ம மாறிடுறோம், இந்த மார்க்கத்தையே நிலைநாட்டியவர்களாக நம்ம என்ன செஞ்சிடறோம், மாறிடுறோம். ஒமன், இன்னும் யார், தரக்கஹா, அந்த தொழுகையை விட்டு விட்டாரோ, தரக்க அப்படின்னா விட்டு விடுறது, தரக்கஹா, யார் அந்த தொழுகையை விட்டு விட்டாரோ, ஃபகது, நிச்சயமாக அவர், ஹதமத்தீன, மார்க்கத்தையே தகர்த்து விட்டார், மார்க்கத்தையே என்ன செஞ்சிட்டாப்ல, சுக்குநூறாக இடித்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது தொழுகையின் மீது நம்ம என்ன செய்கிறது, ரொம்ப அதிகமான முறையில் கவனம் செலுத்த வேண்டும். தொழுகையை முடிஞ்ச அளவுக்கு நம்ம உயிரை கொடுத்தாவது நம்ம என்ன செய்யணும், தொழணும். தொழுகையினுடைய நேரங்களில் எந்த உலக காரியத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்து 10வது ஹதீஸ். 10வது ஹதீஸ் மார்க்க கல்வி சம்பந்தமான ஒரு ஹதீஸ். பாருங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன், யார், ஹரஜ, வெளியேறுகின்றாரோ, ஃபி தலபி, தேடுவதில், யார் வெளியேறுகின்றாரோ, தேடுவதில் யார் வெளியேறுகின்றாரோ, எதை தேடுவதில், அல் இல்மி, கல்வியை தேடுவதில் யார் வெளியேறுகின்றாரோ அப்படின்னு என்ன அர்த்தம், கல்வியை தேடி யார் தான் வீட்டை விட்டு வெளியே வராரோ, இப்போ நீங்கள் எல்லாம் வீட்டிலேருந்து என்ன செஞ்சுருக்கீங்க, வந்திருக்கீங்க, இப்படி யாரெல்லாம் வீட்டிலேருந்து வராங்களோ, ஃபஹுவ, எனவே அவர், ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வின் பாதையில் இருக்கின்றார். மார்க்க கல்வியை படிக்கிறதுக்காக வீட்டிலேருந்து வெளியே வரவங்க யாருடைய பாதையில் இருக்கிறாங்க, யாருடைய பாதையில் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாங்க. எதுவரையில் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்காரு, ஹத்தா, எதுவரை என்றால், எர்ஜிஅ, அவர் திரும்ப வீடு செல்லும் வரை அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்தவுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், கொடுக்குறான். அப்படின்னா என்னங்க, அப்படின்னா நீங்கள் ஒரு கல்வியை படிக்க போகிறீங்கன்னு சொன்னால், அந்த கல்வியை படிக்க போகிற இடத்துல அவசரப்படக்கூடாது, அங்கே போயிட்டு உடனே வீட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது, அங்கே போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த வேலைகளில் போகணும்னு நினைக்கக்கூடாது. மார்க்க கல்வியை தேடி வெளியே வந்துட்டோமா, மதரசாக்கு வந்துட்டோமா, நடத்தக்கூடிய எல்லா பாடங்களையும் உட்காந்து முழுமையான முறையில் கவனித்து பொறுமையான முறையில் வீட்டுக்கு நம்ம என்ன செய்யணுங்க, போகணும். அப்படி போகும்போது நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்த நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு தருகின்றான். இப்போ 10 ஹதீஸ் படிக்கையே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 40 ஹதீஸ் எழுதி போட்டாங்களா? 40 எழுதிட்டீங்களோ? சரி. புரியல. 40 30 வருஷம் நடத்திருக்காங்களோ? சரி, பாருங்க. அடுத்த ஹதீஸ் அதுவும் மார்க்க கல்வி சம்பந்தமான ஒரு ஹதீஸ் தான். சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ்க்கு, யாருக்கு அல்லாஹ் எளிதாக்குறான், யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பாதையை ரொம்ப இலகுவாக்குறான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் தான். பாருங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன், யார், சலக்க, தேர்ந்தெடுத்து கொண்டாரோ, தரீக்கன், பாதையை, எல்தமிசு ஃபீஹி, அதிலே தேடுகின்றார், எல்தமிசு ஃபீஹி, அதிலே தேடுகின்றார், இல்மன், கல்வியை தேடுகின்ற பாதையை, எல்தமிசு அப்படின்னு சொன்னால் தேடுகின்றன்னு அர்த்தம் வச்சுங்கண்ணே. கல்வியை தேடுகின்ற பாதையை யார் தேர்ந்தெடுத்து விட்டாரோ, சஹ்லல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு இலகுவாக்கி விடுகின்றான்,
தரீகன் பாதையை, இலல் ஜன்னத்தி சொர்க்கத்திற்குரிய பாதையை அவருக்கு அல்லாஹ் இலகுவாக்கி விடுகின்றான். அப்போ யார் கஷ்டப்பட்டு எப்படியாவது நான் ஓதி படிச்சிடணும், எப்படியாவது நான் ஒரு ஈமான் உள்ள பெண்மணியாக மாறிடணும், ஈமான் உள்ள ஒரு ஆணாக மாறிடணும், எப்படியாவது இந்த மார்க்கத்தை நான் தெரிஞ்சுக்கணும், இதுக்காக என்ன சிரமம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது நான் முழுமையான முறையில் இந்த கல்வியை கற்றுக்கணும்னு சொல்லி யார் கல்வியை கற்கக்கூடிய பாதையை தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் எந்த பாதையே லேசாக்கிறான், சொர்க்கத்துக்குரிய பாதையே லேசாக்கிறான்னு சொல்லி என்ன செய்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொர்க்கத்துக்கு எந்த வழியில் போகணும்? சொரண்ட 3வது போய் 2வது வரணுமா? நேர் வழியில் போகணும். நேர் வழியில் அப்படி சைடு வழியில் போகக்கூடாது, அமல்கள் வழியாக போகணும். அப்படியா? எந்த அமல்கள் வழியாக போவீங்க? மறுமைக்குரிய தொழுகை, முயற்சி, கண்ணியம், கட்டுப்பாடு. சொர்க்கத்துக்கு எந்த சொர்க்கத்துக்கு பாதை, சொர்க்கத்துக்கான ரூட் இருக்குது தெரியுமா? தீன்களுடைய 5 தூண்களையும் பாதுகாக்கணுமா? ஃபாலோ பண்ணணும்னா பின்பற்றணும். அப்படியா? சரி. இப்போ சொர்க்கத்துக்கு நீங்கள் மேப் போடணும். எப்படி பண்ணணும்? அல்லாஹ்வுடைய அரிசிலிருந்து சொர்க்கம், அல்லாஹ்வுடைய அரிசி டு சொர்க்கம் அப்படி போட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு ஒரு பாதை இருக்குது. என்ன பாதை? முதல்ல மீசான் என்கின்ற தராசு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், அந்த இடம்தான் பெரிய லேண்ட்மார்க்கு. அந்த லேண்ட்மார்க்கில் போய் பணம் கட்டினா தான் நீங்கள் சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற பாலத்தை லேசாக கடக்க முடியும். சொர்க்கத்துக்கான வழி எங்கே இருக்குது? சிராத்துல் முஸ்தகீம்னுடைய பாலம் இருக்கா இல்லையா? அந்த பாலம் தான் எது? சொர்க்கத்திற்கான வழி. அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறது அல்லவா, இந்த பாலம் எதற்கு மேல் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நரக வாசல் இருக்குல்ல, நரக வாசல், நரகவாசலுக்கு மேல்தான் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. நரகம் என்பது நெருப்பால் மூடப்பட்டது, நெருப்பால் சூழப்பட்டது. நரகத்தினுடைய வெப்பம் என்பது அந்த பாலத்திலே அடித்து கொண்டே இருக்கும். அந்த நரகத்தினுடைய வெப்பம் என்பது அந்த பாலத்தை தாக்கி கொண்டே இருக்கும். நீங்கள் நினைப்பதை போன்று அந்த பாலம் என்பது கம்பிகளை கொண்டு, கல் மண்ணை கொண்டு, சிமெண்டை கொண்டு கட்டப்பட்ட ஒரு பாலம் அல்ல. பெரிய பெரிய பஸ்ஸோ காரோ ட்ரெயினோ போகும் அளவிற்கு பெரிய விசாலமான பாலம் அல்ல. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்பது உங்களுடைய முடியை விட லேசானது, கத்தியை விட கூர்மையானது. தலைமுடி இருக்கா? தலைமுடி ஒரு முடியை எடுத்து நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான் படணும். அப்படிதானே? கையில் இருக்கிறது என்ன செய்யாது, தெரியாது. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எதில் தான் அமைக்கப்பட்டிருக்கு? இந்த முடியை விட லேசாக அமைக்கப்பட்டிருக்கு, கத்தியை விட கூர்மையாக இருக்கும். கீழே இருந்து வெப்பம் அப்படியே கணன்ட்டு கீழே இருந்து வெக்க என்ன செஞ்சுட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாதையை எல்லாம் லேசாக்கிடுவான். எந்த பாதையை எல்லாம் லேசாக்கிடுவான்? இப்படி ஒரு பாலத்தை நம்ம கடக்க முடியுமா? இப்படி ஒரு பாலத்தை நம்மளால் ஈஸியாக நடந்து போக முடியுமா? செருப்பு இருக்காது. அந்த மறுமையில் சூரியன் வேலை தலைக்கு மேலே இருக்கும். பக்கத்தில் எங்கேயும் தாகத்துக்கு தண்ணி இருக்காது. பொதுவாகவே வெயில் நேரம் வந்துருச்சுன்னா தாகம் அதிகமாக இருக்கும். வெப்பம் வர வர தாகம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ அந்த பாதையெல்லாம் என்ன செஞ்சிருவான், லேசாக்கி கொடுத்துருவோம். புரியுதுங்களா? யார் இந்த உலகத்தில் மார்க்க கல்வியை படிக்கிறது கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு அப்படி சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அப்படி ஜம்முன்னு லேசாக என்ன செஞ்சிருவாங்க, நடந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திற்குரிய வழியை என்ன செஞ்சிடறாங்க, லேசாக்கிடுறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து 12வது ஹதீஸ் பாருங்க. 12வது ஹதீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ். என்ன 12வது ஹதீஸ் என்ன முக்கியமான ஒரு ஹதீஸ் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு ஹதீஸு. எல்லாருமே இந்த ஹதீஸை கவனத்தில் எடுக்கணும். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நல்லரல்லாஹு அம்ரன், நல்லரல்லாஹு அம்ரன், அல்லாஹு சில விஷயங்களை இலகுவாக்கி விடுகின்றான்.
நல்லற அப்படின்னா இலகுவாக்கி விடுகின்றான் அர்த்தம் கொடுக்கலாம், அல்லது அல்லாஹ் பார்க்கின்றான் அதுக்கு நல்லற தான் வரும், நல்லறன் இருக்கு. இப்போ நல்லர் அல்லாஹு அல்லாஹு இலகுவாக்கிறான். எதை இலகுவாக்குறான்? அம்ரன் செயல்களை காரியங்களை அல்லாஹ் இலகுவாக்கி விடுகின்றான். யாருடைய காரியங்களை அல்லாஹ் இலகுவாக்குறான்? சமியா மகாலத்தி என்னிடத்தில் இருந்து ஒரு விஷயத்தை ஒருவர் கேட்கிறார், வஅதஹா இன்னும் அதை செவியூறுகின்றார், வ ஹஃபிலஹா இன்னும் அதை மனப்பாடம் செய்கின்றார், வ அத்தாஹா இன்னும் அதை பிறருக்கு அறிவிக்கின்றார், கமா சமிஅ மின்னி என்னிடமிருந்து எவ்வாறு கேட்டாரோ அதே போன்றே பிறருக்கு அவர் என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறாரு. அப்படி செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய காரியங்களை அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்து விடுகின்றான்? இலகுவாக்கி விடுகின்றான், அல்லது செழிப்பாக்கி விடுகின்றான், அல்லது அவர்களுக்கு அவர்களுடைய காரியங்களில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த ஹதீஸை நம்ம என்ன செய்யறது? உண்மைப்படுத்துறது, அதே மாதிரி அதை மனப்பாடம் பண்ணுறது, பிறருக்கு அதை சொல்கிறது. வத்தாஹான்னு சொன்னால் என்னதுமா? பிறருக்கு அதை அறிவித்து கொடுக்கறது, பிறருக்கு அதை என்ன செய்யணும்? சொல்லணும். ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ஏங்க இதை பண்ணாதீங்கங்க, ஹதீஸில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ் இதை இப்படி சொல்லியிருக்கிறாங்கங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? உடனே டக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்கிறவங்களுக்கு அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடறான்? இலகுவாக்கி விடுகின்றான். இந்த ஹதீஸு புகாரிலையும் பதியப்பட்டிருக்கு, முஸ்லீம்லேயும் பதியப்பட்டிருக்கு. அடுத்து மார்க்க கல்வியை தேடுவதின் அவசியம். 13வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பொதுவாக இஸ்லாத்துக்கு எத்தனை ஃபர்துகள் இருக்குது? இஸ்லாத்தினுடைய கடமைகள் எத்தனை? 5. இப்போ ரசூலுல்லாஹ் 6வதாக ஒரு கடமையை சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் 6வதாக என்ன செய்த ஒரு கடமைங்கிறது இருக்குது. அந்த கடமையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பாருங்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் தலபு தேடுவது, அல் இல்மி கல்வியை தேடுவது, ஃபரீலத்துன் கடமையாகும், அலா குல்லி முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்கள் மீதும், வ முஸ்லிமத்தின் ஒவ்வொரு முஸ்லீமான பெண்களின் மீதும் கல்வியை தேடுவது கட்டாய கடமையாகும். ஃபர்துன்னு சொன்னால் என்னதுமா? கட்டாய கடமை. நம்ம சொல்கிறோமா இல்லையா? லொஹர் ஃபர்லு, அசர் ஃபர்லு, மஹ்ரிப் ஃபர்லு, இஷா ஃபர்லு, சுபு ஃபர்லுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஃபர்லுன்னு சொன்னால் என்னது? கட்டாய கடமை. ஃபரீலத்துன் கடமையாகும், அலா குல்லி முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும், முஸ்லீமான ஆண்கள் மீதும், முஸ்லிமத்தின் ஒவ்வொரு முஸ்லீமான பெண்களின் மீதும் கல்வியை தேடுவது அவசியமாகும். இந்த இடத்துல கல்வின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல கல்வின்னு சொல்லப்பட்டதற்கான நோக்கம் மார்க்க கல்வி அப்படின்னு நினைக்கிறாங்க இமாம்கள் விளக்கம் தருகின்றார்கள். இந்த ஹதீஸு அஹமது என்கின்ற நூலிலும் திருமிதி என்கின்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 14வது ஹதீஸ் கபருடைய வேதனை சம்பந்தமான ஒரு ஹதீஸ். கபருடைய வேதனையிலிருந்து யார் நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னு கேட்டால், நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மட்டும்தான் கபருடைய வேதனையிலிருந்து நம்மளை என்ன செய்யும்? காப்பாற்றும். அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் தான் இப்போ நம்ம படிக்கக்கூடிய ஹதீஸ். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா இல்லை, அமில செயல்கள் இல்லை, ஆதமியு ஆதமுடைய பிள்ளைகளுடைய செயல்கள் இல்லை. ஆதமியுன்னு சொன்னால் இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வைக்க வேண்டாம், ஆதமுக்கு மனிதர்கள் வைங்க, புரியுதா? ஆதமியு மனிதனுடைய செயல்கள் இல்லை, அஞ்சா காப்பாற்றுவதற்கு, லஹு அவனை காப்பாற்றுவதாகவே தவிர இல்லை, மின அதாபில் கபரி கபருடைய வேதனையில் இருந்து அவனை காப்பாற்றுவதாக தவிர இல்லை, மின் திக்ரில்லாஹி அல்லாஹ்வை திக்ரு செய்வதை தவிர மனிதனுடைய எந்த அமலும் அவனை கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவதாக இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, மனுஷன் செய்யக்கூடிய எவ்வளவோ அமல் இருக்கு, அந்த அமல்களில் எல்லா அமலை விடவும் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய அமல் தான் மனிதனை கபருடைய வேதனையிலிருந்து என்ன செய்து காப்பாற்றுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள். அப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில் நிறைய திக்ருகள் என்ன செய்யணுங்க? ஓதணும். புரியுதுங்களா?
சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். அது மாதிரி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இன்னும் என்னெல்லாம் நிறைய திக்ர் இருக்கோ அந்த எல்லா திக்ரையும் நம்ம என்ன செய்யறது, ஓதுறது. மா அமில ஆதமியு அன்ஜாலஹு மின் அதாபில் கபரி மின் திக்ரில்லா. இந்த ஹதீஸ் அஹமது என்கின்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த அமல் இருக்கே, அந்த அமல் ஒரு மனிதனுடைய கபருடைய வேதனையிலிருந்து அவனை பாதுகாக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 15வது ஹதீஸோட முடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். மிச்சம் இருக்கிற ஹதீஸுகளை நாளைக்கோ அல்லது நாளை கழிச்சோ முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 15 ஹதீஸ்னா 40 ஹதீஸ் எத்தனை நாளில் முடியணும்? நாளை கழிச்சு 2 நாளில் முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். புரியல? அதான் இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சிருச்சுலா. சரி பாருங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? மஸலுல்லதி, உதாரணமாகிறது, எது குரு ரப்பஹு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கான உதாரணமாகிறது. வல்லதி லா எதுகுரு ரப்பஹு, இன்னும் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருப்பதற்கான உதாரணமாகிறது. மஸலுல் ஹய்யி வல் மையித்தி, உயிரோடு இருப்பவரும் மரணித்து இருப்பவரை போன்றாகும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறதும் மௌத்தா போய் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதோ அதே வித்தியாசம்தான் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறவங்களுக்கும் அல்லாஹ்வை திக்ரு செய்யாமல் இருக்கிறவங்களுக்கும் அதே வித்தியாசம்தான். அப்படின்னா என்னங்க, அல்லாஹ்வை திக்ரு செய்கிறவருங்கிறவர் உயிரோடு இருக்கக்கூடியவரை மாதிரி, அல்லாஹ்வை திக்ரு செய்யாதவர் மௌத்தா போனவரை மாதிரி. புரியுதா? மௌத்தா போனவரை வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மௌத்தா போனவருக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? மௌத்தா போனவரை பற்றி யாராவது கவலைப்பட போகிறாங்களா? மௌத்தா போனவரை பற்றி யாராவது அக்கறைப்பட போகிறாங்களா? அப்போ அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவர்களை பற்றி அல்லாஹ்க்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவங்களை பற்றி அல்லாஹ் பொருட்படுத்துவது இல்லை. அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவங்களை பற்றி அல்லாஹ்வுக்கு எவ்வித நஷ்டமும் இல்லை. அவர் யாரை மாதிரி தான்? மக்கள் மத்தியில் மௌத்தா போனவரை மாதிரி தாங்க. அப்போ அல்லாஹ்வை திக்ர் செய்கிறவர் உயிரோடு இருக்கிறவரை மாதிரி. உயிரோடு இருக்கிறவருக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஒரு தலைவலி வந்துருச்சு, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு பெரிய நோய் வந்துருச்சுன்னா அவரை பாதுகாக்கிறதுக்கு மக்கள் எதையெல்லாம் செய்கிறாங்களோ அந்த மாதிரி அல்லாஹ்வை திக்ர் செய்கிறவங்கள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவதற்கும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை விட்டும் அவர்களை அகற்றுவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? முயல்றான். அதற்கான ஹதீஸாகத்தான் இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸு புகாரி, முஸ்லீம் என்கின்ற 2 நபிமொழி தொகுப்பிலும் என்ன செய்யப்பட்டிருக்கு? பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 16வது ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. 15 ஹதீஸு முடிச்சிருக்கோம். சரியா? மஸலுல்லதி, மஸலு உதாரணமாகிறது, வார்த்தைகள் அர்த்தம் பாருங்க. மஸலு உதாரணமாகிறது, அல்லதி எதற்கான உதாரணம் என்றால், எது குரு ரப்பஹு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கான உதாரணமாகிறது. வல்லதி, இன்னும் எத்தகைய உதாரணம் என்றால், லா எதுகுரு ரப்பஹு, அல்லாஹ்வை நினைவு கூறாததற்கான உதாரணமாகிறது. மஸலு உதாரணமாகும். அல் ஹய்யி, உயிரோடு இருப்பவரை உதாரணமாகும். வல் மையித்தி, இன்னும் மரணித்து இருப்பவர்களுடைய உதாரணத்தை போன்றாகும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருப்பதற்குமான உதாரணம் என்னென்னா, உயிரோடு இருக்கிறவரை மாதிரியும் மௌத்தா போனவருடைய உதாரணம் மாதிரியும் தான் அதனுடைய உதாரணம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கின்றாங்க. அப்போ இந்த 15 ஹதீஸுகளில் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய செயல்படுத்தணும். நம்ம ஓதக்கூடிய காலங்களில் என்ன சிரமங்கள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்கி நம்ம என்ன செய்யணும்? ஓதி முடிக்கணும். தொழுகையை சரியான முறையில் தொழுதுக்கணும். அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கணும். பொய் சொல்கிறத விட்டு நம்ம நாவை பாதுகாக்கணும். 40 ஹதீஸுகளை நம்ம மனனம் செஞ்சுக்கணும். சஹாபாக்களை பின்பற்றணும். யாரோடும் எந்த கூட்டத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒப்பாக போகக்கூடாது. எல்லா நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துகளை நம்ம என்ன செய்கிறது? பின்பற்றுறது. அதே மாதிரி ஈமான்லேயே உயர்ந்த செயலான லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லணும். ஈமான்லேயே தாழ்ந்த செயலான பாதையில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றணும். வாழக்கூடிய காலங்களில் இறுதி மூச்சில் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மொழிவதற்காக தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கலிமாவை சொல்லக்கூடியவர்களாம் என்ன செய்யணுங்க? இருக்கணும். அப்படி இருந்தோம் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நமக்கு
அவனுடைய உதவியை தருவான், இல்லைனா அல்லாஹ்தாலா நம்மளை தண்டித்து விடுவான். அப்போ இந்த ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணுங்க. உங்களுக்கு பரீட்சைக்கு பாடமாக லீவ் விட்டாங்களா? சஞ்சானி அஜினாஸ் முடிஞ்சிருச்சா? முழு புத்தகமும் அஜினாஸ் முடிஞ்சிருச்சாம்மா? புரியல. அஜினாஸ் ஏதோ இருக்கணும். முல்ஹக்காத் முடிஞ்சா? ஃபுருவ முடிஞ்சா? ஃபுருவ முடிஞ்சா இப்போ கிதாப் முடிஞ்சிருக்கணும். முல்ஹக்காத்து மட்டும் இருக்கோ? ஓ புரியல. எதில்?